அதிமுக வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் தாவிகாவிடமிருந்து இப்படி ஒரு பதில் வந்திருக்கிறது. இந்த நிலையில் இது யாருக்கு சாதக இல்லைனா பாதகமாக அமையும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மிடையே பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதல்ல இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. சார், தொடர்ச்சியாக தாவேகா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக அதிமுக பாஜக தாவேகா இந்த கால்குலேஷன் தான் தொடர்ந்து விவாதங்களையும் விமர்சனங்களையும் அவரே அதை சொல்றாரு. நீங்க தானே விமர்சிச்சீங்க, அதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்றாரு. தாவேகாவினுடைய இந்த ஒரு முடிவு தமிழக அரசியல் களத்துல யாருக்கு சாதக பாதகமா அமையும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுல அவங்க அரசியலுக்கு வருகிற பொழுதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட வந்தாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை விஜய் தலைமையில் அமைத்து நாங்கள் இந்த மக்களுக்கு நல்லாட்சி தரப்போகிறோம் என்று தாவேகாவுடைய நிர்வாகிகள் பேசி வந்தாங்க. அவருடைய அந்த கொடியேற்று விழா நிகழ்ந்த அடுத்த 2 நாட்களில் அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது, தாவேகா அதிமுக கூட்டணி ஏற்படும் என்கிற தகவல் வெளிவந்த அடுத்த நாளே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படி எதுவும் இல்லை, நாங்கள் யாரோடும் கூட்டணி சேரப்போவதில்லை, குறிப்பாக அதிமுகவோடு நாங்கள் கூட்டணியில இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அதன் பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்தார். அதோ கொடி பறக்கிறது, எழுச்சி வந்து விட்டது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம் என்றெல்லாம் பேசினார். ஆனால் தாவேகா தரப்புல எதுவுமே இல்லை. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் மக்களையும் தன் தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசி திரிகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் அந்த தரப்புல இருந்து வந்தது. பாஜக தரப்புல இருந்துமே தாவேகா எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி, இந்த கூட்டணியில இணையும், அவர் வந்தால் வரவேற்போம் என்று கூட பாஜக தரப்புல இருந்துமே தெரிவித்தார்கள். அழைப்பு அதிமுக தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து விடுத்தாலும் கூட தாவேகா தரப்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் அவர்களோ அல்லது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ இதுவரைக்கும் வெளிப்படையாக எதுவுமே பேசவில்லை. இப்போ திரு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார், கடந்த அந்த கரூருக்கு முந்தைய ஒரு மாத காலத்திற்கு எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் என்கிற பொழுது அதிமுகவின் அழைப்புக்கு பலன் இல்லை அப்படிங்கறதுதான் தெரியுது. இதை தாண்டி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த ரகசிய பேச்சுவார்த்தை என்பது தாவேகாவுடைய இந்த முதற்கட்ட நிர்வாகிகளாக இருக்கிற நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு நிச்சயம் தெரியாமல் இல்லை. அவங்க இது தொடர்பாக ஊடகமாக கூட எதையுமே தெரிவிக்கவில்லை. விஜயனுடைய வருகையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், கூட்டணி அமைக்க வேண்டும், அதுதான் வெற்றி கூட்டணியா வரும், அவர் வந்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாகவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவரால் விலக்கி வைக்கப்பட்ட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தானாகவே விலகி சென்று அமமுகவை தொடங்கிய திரு டிடிவி தினகரன் ஆகியோருக்கான வாக்கு வங்கி என்பது காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டலைக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்கு வங்கி. அது குறைந்தபட்சம் ஒரு 8-10% இருக்கும். அது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் தாவேகா அந்த இடத்தை நாம நிரப்பெறலாம், அவர்கள் ஒரு 10-12% வாக்குகளோடு இருப்பார்கள் என்று நம்பி இந்த அழைப்பை விடுக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற முன்னணி தலைவர்களிலிருந்து கடைசி தொண்டர்கள் வரைக்கும் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி நாம் வலிமையாக இருப்போம் என்றால் எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் நம்மை தேடி வரும். இன்று நாம் வருவாரா, இவர் வருவாரா, காங்கிரஸ் வருமா, கம்யூனிஸ்ட் வருமா, விசிக வருமா, தாவேகா வருமா என்று காத்திருக்கக்கூடிய சூழல் வராதே என்கிற பார்வையும் புரிதலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்களுக்கு இருக்கிறது. இந்த சூழல்ல தாவேகா என்ன முடிவை எடுக்க போகிறது? இந்த தேர்தலில் தனித்து களம் கண்டு தனக்கான ஆதரவு என்ன என்பதை விஜய் நிரூபிக்க வேண்டும் என்று கருதுகிறாரா, அல்லது கிடைக்கிற 10-30 தொகுதிகளில் ஒரு 10-20 தொகுதி எம்எல்ஏ ஆனாலும் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வரப்போகிறா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சகோதரி.
நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க நன்றி.